அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம். நந்தோட மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். நந்து ஹாய் சொல்கிறான். ட்ரெஸ் எடுக்கிறவங்க நாங்கள் வந்து இளம்பிள்ளை தான் போயிட்டுருக்கோம். எத்தனை பேருக்கு இளம்பிள்ளை கலெக்ஷன் தெரியும் சொல்லிட்டு சொல்லுங்கள். எந்த கடைன்னு தெரியல, நாங்களாம் ஒரு கடைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை பெண்ணே பெண்ணே. இளம்பிள்ளை கலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு. கீழே காட்டின கலெக்ஷன் வந்து கொஞ்சம் எங்களுக்கு செட் ஆகலை. சரி மேலேயும் வந்து சாரீ செக்ஷன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி மேலேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்துட்ருந்தோம். அங்கேயும் நல்லா தான் இருந்தது. என்ன ஒன்று, எல்லாமே நல்லா இருந்தது. கன்ஃபியூஷனாக இருந்தது, எதை எடுக்கிறது எதை விடுறது, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது எங்களுக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியல. நானும் நந்து ஃப்ளோரே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. எல்லா சாரியும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அவன் கடையில் இருக்கிறவங்களே கடுப்பாகிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு எது எடுக்கிறதுனே தெரியல. எல்லாமே வந்து ஓவராலாக நல்லா தான் இருந்தது. நம்ம ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையுமே அள்ளிக்கணும்னு தான் தோணுச்சு. இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்க. ஆனால் கடைசியில் மாப்பிள்ளையை கொண்டு வந்து எங்கே நிற்க வச்சுட்டாங்க பாருங்களேன். ஹேண்ட்பேக் மாட்டிட்டு இருக்காருல, அதுதான் மாப்பிள்ளை. ஆனால் எல்லா ஆண்களும் இப்படி தானே, ஒய்ஃபோட கடைக்கு போனால் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாவம் இவரும் உட்காந்து சலிச்சு போயிட்டார். கபி பாருங்களேன், ஏதோ அவங்களோட கடை மாதிரி அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தால் எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே நல்ல விஷயம். அப்புறம் சாரீலாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இளம்பிள்ளை கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.